பாரதத்துல யுதிஷ்டனுக்கும் யக்ஷனுக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. அவங்க 4 தம்பிகளும் யக்ஷனுக்கு சொந்தமான ஒரு பாண்ட்ல தண்ணி எடுக்க போனதுனால 4 பேர் உயிரையுமே பறிச்சிட்ட யக்ஷன். யுதிஷ்டன் வந்தோட நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் நீ பதில் சொன்னீன்னா உன் தம்பில யாராவது ஒருத்தனை உயிரோட கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஸ்டோரி அது. இப்ப அது முக்கியம் இல்ல. யக்ஷன் கேட்குற கேள்விக்கு யுதிஷ்டன் கொடுக்குற பதில், விச் மீன்ஸ் தர்மன் கொடுக்குற பதில். நிறைய செட் ஆஃப் கொஷின்ஸ் கேட்பான் யக்ஷன். ஃபார் இன்ஸ்டன்ஸ் எப்படி சொல்றது, புல்லை விட வேகமா வளர்றது எது அப்படின்னு கேட்பான். அதுக்கு தர்மர் கவலை அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறமா மலையை விட பாரமானது எது அப்படின்னு கேட்கிறப்போ கடன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் காற்றை விட வேகமா கடக்கக்கூடியது அப்படின்னா மனித மனம் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ இந்த மாதிரி கேள்வியில ஒரு கேள்வி வரும், இந்த உலகத்தோட ஆகச்சிறந்த ஆச்சரியம் எது அப்படின்னு கேட்கிறப்போ அது யுதிஷ்டன் கொடுக்குற பதில், வாவ், மனிதனோட எண்ணம் தான் அப்படின்பாரு. என்னன்னு அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க. டெய்லி ஏதாவது ஒரு விஷயம், யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்க, யாரோ இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க, செத்து போயிட்டாங்க அப்படின்னு அவனை சுத்தியோ இல்ல அவன் பக்கத்து வீடோ எதிர் வீடோ இல்ல அவனுக்கு வேண்டப்பட்டவங்களோட செய்தி டெய்லி அவன் காதுல விழுந்துகிட்டே இருக்கு. கரெக்டா? இப்படியெல்லாம் இருக்கிற அந்த மனுஷன் இவங்க எல்லாம் சாவலாம், ஆனா என் வாழ்வு மட்டும் நிரந்தரம், நான் அழியவே மாட்டேன் அப்படின்னு நினைச்சு ஒரு வாழ்க்கைய வாழ்றான் பத்தியா, அதுதான் உலகத்திலே ஆகச்சிறந்த அதிசயம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உண்மைதானே கைஸ்? அந்த எண்ணம் இருந்தா நம்ம தப்பு பண்ணுவோமா? அந்த எண்ணம் இருந்தா இன்னொருத்தர் குடியை கெடுப்போமா? அந்த எண்ணம் இருந்தா புறமப்படுவோமா? இல்ல அந்த எண்ணம் இருந்தா நம்மளுக்கு இந்த தேவையில்லாத இந்த வெஞ்சன்ஸ், இந்த ரிவெஞ்ச் இதெல்லாம் இருக்குமா? சொல்லுங்க. தினசரி இறப்பை சந்திக்கும் மனிதன், தினசரி யாரோ ஒருத்தர் இந்த உலகத்தை விட்டு போயிட்டு தான் இருக்கிறாங்கிற உண்மையை உணர்ற ஒரு மனுஷன் தான் மட்டும் நிரந்தரமானவன், நான் மட்டும் வாழ்வாங்கு வாழ்வேன் அப்படின்னு நினைக்கிறானே, அந்த எண்ணம் தான் உலகத்திலே ஆகச்சிறந்த ஆச்சரியத்துக்குரியது அப்படின்னு ஒரு பதில் கொடுத்திருப்பாரு. எனக்கு ரொம்ப வியந்த கேள்வி பதில்ல இதுவும் ஒண்ணு. ஸோ உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு. ஓகே கைஸ், திங்க் அபவுட் இட்.